illustration number 25. So a machine costing 110 lakhs as life 10 years சொல்லிருக்காங்க. ஸ்கிராப் வேல்யூ வந்து at the end of the period வந்து 10 lakhs சொல்லிருக்காங்க. A firm cut off rate வந்து 12%. அப்போ இதான் நம்மளோட PV ஃபேக்டருக்கான காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். The machine expected to yield an annual profit after tax of 10 lakh. Depreciation being renounced on straight line basis for the tax purpose. At 12%, the PV factor is okay. So PV factor வந்து 12% அது இங்கே சொல்லிட்டாங்க. again இங்கே மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So PV factor of the rupees received annually for 10 years is 5.650. So இந்த 12% இருக்குல்ல 10 வருஷத்துக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா annuity factor அவனே கொடுத்துட்டான். எல்லாமே அந்த 10 வருஷத்துக்கு PV factor கால்குலேட் பண்ணி அதை டோட்டலா அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா இதான் நம்மளோட annuity factor. ஓகேவா? அட் தி எண்ட் ஆஃப் தி 10th பீரியட் இந்த மாதிரி தனியா கொடுத்துருந்தா அப்படின்னா அதாவது nth பீரியடோட PV ஃபேக்டர் 10வது வருஷத்தோட PV ஃபேக்டர் வந்து இதுவா இருக்கும். ஓகே, சோ அசர்டைன் நெட் பிரசன்ட் வேல்யூ கேக்குறாங்க. சோ இந்த சம்பளம் வந்து பாருங்க ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான் கொடுத்துருக்கான். அப்போ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டான். ஓகேவா? சோ இங்க வந்து 10 lakhs சொல்லிட்டான். சோ இதுக்குள்ள டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணனும். டெப்ரிசியேஷன் வந்து 1 crore divided by life of years 10 years இருந்தா டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெப்ரிசியேஷன் கிடைச்சிடும். ஸோ டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் கிடைச்சிடும் 20 lakhs. ஓகேவா? ஸோ 20 lakhs எல்லா வருஷமே சேம் இன்கம் தான் 20 lakhs. அப்போ நம்ம ஆன்டி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடைச்சிடும். ஸோ 20 lakh இன்ட்டு ஆன்டி ஃபேக்டர் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 1 crore 13 lakh நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ சால்வேஜ் வேல்யூ சொல்லியிருந்தாங்க சார். ஓகே, சால்வேஜ் வேல்யூ 10 lakh. நான் சால்வேஜ் வேல்யூனா என்ன சொன்னேன்? அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்து அதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோமா? ஸோ இது நமக்கு இது வரைக்கும் நமக்கு இன்கம். சரி, இங்க இருக்கு இது இன்கம் பிளஸ் சால்வேஜ் வேல்யூ நமக்கு இன்கம். ஓகே, சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ? 10 lakh. 10 lakh அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிடுவோம் அட் எண்ட் ஆஃப் 10th year. ஸோ 10th இயரோட PV ஃபேக்டர் என்ன? 0.322. ஓகே, அந்த 10வது வருஷத்துல தான் நம்ம இந்த சால்வேஜ் வேல்யூ விற்போம். அப்ப அந்த 10வது வருஷம் தான் நமக்கு இன்கம் வருமா? அப்போ ஆன்டி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணிடக்கூடாது. அந்த 10வது வருஷத்துல என்ன PV ஃபேக்டரோ அதனாலதான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ 10 lakh இன்டூ 0.33322 போட்டிங்க அப்படின்னா 3,22,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு இன்கம், இந்த சால்வேஜ் வேல்யூ நமக்கு இன்கம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1 crore 16,22,000 தான் நம்ம ஓவரால் இன்கம். ஸோ இதுல இருந்து நம்ம காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ நெட் பிரசன்ட் வேல்யூ பாசிட்டிவா இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம். சிம்பிள்.